இல்லனா சாயிலோட pH ரேஞ்ச் எல்லாத்துக்குமே pHக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்னவாகும் அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து பண்ணும் ஓகேவா அதை விட லெஸ்ஸராக போனாலும் இல்லை கிரேட்டராக போனாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகுது ஸோ pH ரேஞ்ச் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து pH சென்சிட்டிவ் தான் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் தான் என்னவாக போகுதுன்னா ஒர்க் பண்ண போகுது நம்ம பாடி வந்து எதில் ஒர்க் பண்ணுது pH ரேஞ்ச் பிட்வீன் 7.0 to 7.8 ரேஞ்சில் தான் என்னவாகுது our body works ஓகேவா pH of rain water என்னது rain water வாட்டர்னாலே அதோட pH should be மோரா neutral வாட்டர்னா என்னது it is a neutral in nature so pH range should be 7 equal to 7 இருக்கணும் ஓகேவா sometimes என்னவாகுதுன்னா pH ஓட rain water ஓட pH range is becoming less than 7 மாறுது ஓகேவா அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா acid rain ன்னு சொல்றோம் so acid rain ன்னு எதை சொல்றோம்னா if the pH of rain water less than 5.6 க்கு கீழ போச்சுனா அது என்னன்னு சொல்றோம் acid rain ன்னு சொல்றோம் acid rain ஓட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா aquatic animalsலாம் என்னவாகும் அஃபெக்ட் ஆகும் and also நம்மளோட skin burns ஆகும் நம்மளுக்கும் என்ன இருக்கு affect இருக்கு so acid rain has adverse effect so எதனால acid rain வருது due to some அது pH range ஏன் pH range கம்மி ஆகுதுன்னு கேக்குறேன் more pH of rain water is 7 தான்டா sometimes 5.6 கீழ போகுது ஏன் கேக்குறேன் sometimes எல்லாமே ஒரே ஹைட்ல தான் எப்பவுமே வருது non-metallic oxides release ஆகும் due to some pollutionல நம்ம vehicle exhaustல sulfur dioxide nitrogen dioxide இதெல்லாம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிட்டு எனக்கு என்னவா மாறுதுன்னா எனக்கு ஆசிட்ஸா மாறுது ரெயினோட pH வந்து கம்மி ஆகுது ஓகே நெக்ஸ்ட் போலாமா ஓகே நெக்ஸ்ட் pH in our digestive system நம்ம ஸ்டொமக்ல கண்டிப்பா என்ன இருக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு ஓகேவா சம்டைம்ஸ் வந்து அசிடிட்டியா இருக்கு இன்டைஜஷன் காஸ் ஆகுது ஏன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுனா சோ நம்ம நிறைய சம்டைம்ஸ் சாப்பிட்டுட்டோம்னா என்னவாகுது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டைஜஸ்ட் பண்றதுக்காக HCl will be produces more நிறைய செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் சோ நிறைய செக்ரேட் ஆகிறதுனால தான் அது என்னன்னு சொல்றோம் அசிடிட்டின்னு சொல்றோம் ஓகேவா இப்போ நிறைய ஆசிட் அப்போ நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன எடுக்கணும் ஆசிட் நிறைய செக்ரேட் ஆயிடுச்சு இப்போ அது எனக்கு சரியாகணும் அப்போ நம்ம என்ன எடுக்கணும் ஃபுட்டா பேஸ் எடுக்கணும் அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் ஆசிட் கண்டென்ட் அதிகமாயிடுச்சு அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நான் என்ன எடுப்பேன் சம் பேசஸ் எடுப்பேன் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா antacids the most commonly used antacids is magnesium hydroxide இந்த magnesium hydroxide காமனா நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்னா milk of magnesia பேஸ்னா என்னவா பேஸ்னா என்ன பேஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன பேஸோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன எல்லாமே இந்த சாப்டர் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பேஸ் எஸ் அதோட டினோஷனே அப்படிதான்
H வந்து சிம்பிள்ல H ஓட சிம்பிள் ஹைட்ரோஜன் அயானோட கான்சன்ட்ரேஷன் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ H வந்து நான் ஸ்மாலில் போட முடியாதுல்ல. P அதுவும் ஒரு சிம்பிளாக மாறிடும்ல. பொட்டன்ஸ். Hனா H plus ion concentration. பொட்டன்ஸ்னா பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான். Pனா என்னதுன்னா பொட்டன்ஸ். பொட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் which is nothing but strength of hydrogen. How much hydrogen ion is present? அது சொல்றது தான் P. ஓகே, ஸோ டியூரிங் இன்டைஜஷன் HCl வந்து நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? சம் ஆன்டாசிட்ஸ் எடுப்போம். ஆன்டாசிட்ஸில் என்ன இருக்கும்? ஏதாச்சும் மைல்டு பேஸ் இருக்கும். மைல்டு பேஸ் எந்த பேஸ் வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மைல்டு பேஸ் வாஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு which was commonly referred as milk of magnesia. எதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்? அதை நியூட்ரலைஸ் தானே நம்ம பண்ணுறோம். நிறைய பேஸ் எடுத்தோன்னா மேபி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அப்பப்போ நம்ம ஆன்டாசிட்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த ஜெலோசெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ டூத் டிகே ஓகேவா? ஸோ நம்மளோட டூத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட் ஓகேவா? நம்ம எனாமல் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த டூத் எனாமல் மட்டும்தான் ஓகேவா? ஸோ இது எப்போ நம்மளுக்கு வந்து டூத் டிகே எப்போ காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா when pH below 5.5 போச்சுன்னா, எப்போ below 5.5 போச்சுன்னா நம்ம எப்போ below 5.5 போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய சாக்லேட்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது பாக்டீரியா நிறைய வந்து என்னவாகும்னா வரும் ஓகேவா? ஸோ பாக்டீரியா நிறைய ஆகும்போது எனக்கு என்னவாகுதுன்னா pH below 5.5 போகுது. ஸோ pH below 5.5 போச்சுன்னா தான் எனக்கு என்னவாகுது? டூத் டிகேலாம் எனக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? பிலோ 5.5 போகுதுன்னா ஆசிடாக மாறுது கரெக்டா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறாங்கன்னா டூத் பேஸ்ட்டு நம்ம வந்து 2 times ப்ரஷ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க கரெக்டா? பிகாஸ் அவர் பேஸ்ட் கண்டைன்ஸ் என்னது? நம்ம டூத் பேஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் பேசிக் இன் நேச்சர். டூத் பேஸ்ட்டு சோப்ஸ் இது எல்லாமே பேசிக் இன் நேச்சர். ஸோ அப்போ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த அசிடிட்டி வந்து என்னவாகிடும்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். அதனால தான் 2 times ப்ரஷ் பண்ணணும் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க.
Okay, next. So that's it what about the pH of importance of pH in everyday life. Okay va, next questions பார்த்தோம்னா how will you test for the gas which is liberated when hydrochloric acid react with an active metal? active metal கூட HCl acid react ஆச்சுனா என்ன gas வந்து first இதுவாகும்? hydrogen gas. hydrogen gas ஓட டெஸ்ட் என்ன டெஸ்ட்னு கேக்குறேன். ஒவ்வொரு கேஸ்க்கும் கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோமா? சோ என்னது? எஸ், burning candle நியரா எடுத்துட்டு போனோம்னா என்னவாகும்? பாப் அப் சவுண்டோட burn ஆகும். இதுதான் என்னது? H. காமிச்சாங்களா? ஓகே. Tooth enamel is one of the hardest substance in our body. How does it undergo damage due to eating chocolates and sweets? How does tooth இப்பதான் பார்த்தோம், அதுதான் கேட்கிறேன், சொல்லு. Tooth bases, it neutralizes. So how does it undergo damage அப்படினா? due to eating chocolates அங்கே குட்டுட்டாங்க. அது எதனால எப்படின்னு கேட்கிறேன். eating chocolates bacteria secrete ஆகுது. which cause pH range below 5.5 which causes tooth decay. The pH of the sample of the vegetable soup was found to be 6.5. How was this soup likely to taste? Sour in taste because it is an acid. Sour in taste. Okay. Which base are called alkalis? Give an example of alkalis. Alkalis na enna adha kekran. Alkalis na water ah. Bases which dissolves in water is called alkali. Bases which dissolves in water. Water la dissolve agara base vandu enaduna alkali. Okay va. Example for alkali. There are only two alkalis are present which is nothing but NaOH and KOH. எல்லா பேஸுமே வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. வெரி பர்டிகுலர் பேசஸ் கேன் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அந்த பேசஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆல்கலிஸ்ன்னு சொல்லுவேன். NaOH and KOH. Sodium hydroxide and potassium hydroxide. Okay va. Write a balanced chemical equation for a neutralization reaction mentioning the physical state of the reactant and the product. So neutralization reaction na enadu? What is neutralization reaction? Neutralizing the acid. Acids and bases reacts together to form salt plus water. ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? salt plus water. இதுதான் பர்டிகுலரா நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நீதான் எடுக்கணும். ஓகேவா? ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள் write the balanced chemical equation. என்ன ஆசிட் எடுக்கலாம்? HCl. base can be taken as NaOH. என்ன salt ஃபார்ம் ஆகும்? NaCl plus what? Aqueous physical state mention பண்ணனும் chemical equation ல. balance பண்ணியாச்சா? What is the difference between aqueous and liquid? Aqueous means solution phase. Liquid is nothing but liquid. Solvent. நம்ம already பார்த்தோம். Okay வா? What is solution? Solution means solute plus solvent. ஒரு solventல solute போட்டு resolve பண்ணாதா அது என்னவா மாறும்? Solutionஆ மாறும். If water is a liquid, water is a solvent. If I dissolve some salt in it,
it will turn into solution, and the solution phase is termed as aqueous, whereas solvent phase is termed as liquid. Water itself is a solvent, we can term it as liquid. If I dissolve something in it, it will turn into solution, we will term it as aqueous. Okay va Preetam? Yes, ma'am, I understood. Okay, next. Fresh milk has a pH of 6. When it changes into curd, will its pH value increases or decreases? Why? Increases or decrease ஆகுமா? Fresh milk ஓட pH is 6. இப்போ அது curd மாறும்போது அது pH value increase ஆகுமா decrease ஆகுமா? Why? Increase ஆகுனா why? Decrease ஆகுனா why? It decreases. Okay, why? Because lactic acid will be formed. Lactic acid. Acid na enna pH value decrease ஆகும். Acid change ஆச்சுனா pH value will get decreases. Okay va? Lactic acid change ஆகுது, so pH value will get decreases. ஏன் decrease ஆகுனா some bacteria will change into, bacteria தான் வந்து curd மாத்துது, so bacteria present ஆயிருக்கிறதுனால அங்க என்ன இருக்கும்னா pH value decrease ஆகும். What effect does an increase in concentration of H plus in a solution have on a pH solution? H plus concentration increase ஆச்சுனா pH value என்னவாகும்? We have seen last class. Inversely proportional or directly proportional பார்த்தோம். Inversely proportional. Inversely proportional. அப்ப H plus concentration increase ஆச்சுனா pH will get decreases. H plus அதிகமாகுதுடா, அப்ப acidity அதிகமாகும். Acidity அதிகமாச்சுனா pH value decrease ஆகும். லாஸ்ட் இதுலயே பார்த்தோம் क्वेश्चनல. ஓகேவா? Given below are the pH value for 4 different liquids. Which of these could be that of lemon juice, distilled water, sodium hydroxide, tomato juice? Distilled water ஓட pH என்ன? Distilled water is 7. Okay va? 14 எதுக்கு இருக்கும்? 14 day. Base. Sodium hydroxide. What about 4 and 2.0? Lemon. This is tomato. Okay. Arrange the following in its increasing order of the pH value. Increasing order. Lemon juice is 2. So lemon juice. Next blood. Last is NaOH. NaOH pH 14. It is a base. pH value will be more. It was around 5.9 to 6 range la irukum. அதிகமாச்சுனா ஏதாச்சும் அதிகமாக ஆகக்கூடாது, கம்மியாக அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, we will see questions. Now salts. Saltsனா என்ன? Only NaCl is a salt? NaCl மட்டும்னா சால்ட்டா? Fresh salt. Okay, salt is nothing but நம்ம என்ன பார்த்தோம்? Neutralization reaction பார்த்தோம். Neutralization reactions னா என்ன? Acid base. ஏதோ ஒரு acid எந்த base, எந்த acid வேணாலும் இருக்கலாம், எந்த பேஸாவும் இருக்கலாம். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? Respective salt ஃபார்ம் ஆகும். So NaCl மட்டும்னா salt இல்லை, there are many salt present. ஓகேவா? So salts எப்படி ஃபார்ம் ஆகும்? By the reaction of
நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் மூலமா எனக்கு ஃபார்ம் ஆகிறது சால்ட். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்னது? ஆசிட் plus base gives salt plus water. Okay va? So mostly all chlorides என்னடா? All chlorides, sulfates, nitrates, some carbonates, இது எல்லாமே என்னதுன்னா salt. All chlorides, sulfates, nitrates, carbonates, bicarbonates, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா salts ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ salts some ஃபேமிலியா என்ன பண்ணலாம்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் NaCl, sodium sulfate, sodium carbonate, இது எல்லாமே belongs to same family of sodium family. இதுவே NaCl, magnesium chloride, calcium chloride, this all will be come under the family of chlorides. So என்ன பண்ணலாம்னா எல்லா சால்ட்டையுமே some ஃபேமிலியா நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம் based on என்ன அயான்ஸ் present ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு சால்ட்லையுமே காமனாக இருக்க அயான் சோடியம். ஸோ அதை நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இட் பிலாங்ஸ் டு சோடியம் ஃபேமிலி. இப்போ இந்த மூணு சால்ட்டையுமே நம்ம எது காமனாக இருக்கு? ஆல் கண்டைன்ஸ் chlorides. So it will be coming under the family of chlorides family. So இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? All salts can be classified into respective families. என்ன பண்ணலாம்னா classify பண்ணலாம். Like chloride family, sulfate family, nitrates, carbonates or else sodium family. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம classify பண்ணலாம். Acid and base da. Sorry, it is salt. அது நெக்ஸ்ட் இருக்க சால்ட்டை வச்சு தான். ஓகேவா? ரெண்டு மூணு சால்ட்டை வச்சு தான் அதில் காமனாக இருக்கிறது நம்ம இருப்போம். ஒரே சால்ட்டே சோடியம் குளோரைட் அப்படி நம்ம பிரிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது சால்ட்னு சொல்றோம். அப்ப சால்ட்டோட pH என்னவா இருக்கும்? நியூட்ரலைசேஷன் சொல்லியிருக்கோம் 7. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 7 தான் இருக்கணும். பட் acids salts can be classified into 3. மூணு விதமா நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸிஃபை பண்றோம், which is nothing but neutral salt, acidic salt and basic salt. ஓகேவா? neutral salt na this pH will be equal to 7. acidic salts pH will be less than 7. அதேதா நம்ம acid bases ல பார்த்த மாதிரியே தான். basic salts pH will be more than 7. salts are classified into 3: acidic salt, neutral salt and basic salt. acidic salts oda pH எப்படி இருக்கும்? less than 7. neutral salt oda pH வந்து equal to 7. basic salt oda pH is more than 7. how does neutral salt is formed? neutral salt எப்படி form ஆகும்னு பார்த்தோம்னா it is a strong acid plus strong base. strong acid and strong base இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்னா நியூட்ரல் சால்ட்டா இருக்கும். அசிடிக் சால்ட்னா ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ். ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் பேஸ் வந்து என்னவா இருக்கும்னா வீக்கா இருக்கும். பேசிக் சால்ட் இஸ் ஃபார்ம்டு பை வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ். சால்ட்ஸ்னாலே ஆசிட் அண்ட் பேசஸ் தான் ரியாக்ட் ஆச்சுனா தான் எனக்கு சால்ட் கிடைக்கும். ஓகேவா? அதில் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸாக இருந்துச்சுன்னா அது என்ன சால்ட்டில் வரும்னா அசிடிக் சால்ட்டில் வரும். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்னா பேசிக் சால்ட், வேறு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்னா இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் சால்ட்டில் வரும்.
now how will you find இப்போ ஒரு சால்ட்டை கொடுத்துட்டு அது அசிடிக் சால்ட்டா பேசிக் சால்ட்டா நியூட்ரல் சால்ட்டா ஃபைன் பண்ண சொல்லுவாங்க எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்களா ஃபைன் பண்ணணும் pH பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் more than 7 less than 7ன்னு ஃபைன் பண்ணுவீங்க pH பேப்பர் இல்லை நீங்கள் ஒரு சால்ட்டு கொடுத்துட்டு அது என்ன சால்ட்டு அது என்ன சால்ட்டுன்னு சொல்லிடுறாங்க அது அசிடிக் சால்ட்டா பேசிக் சால்ட்டா நியூட்ரல் சால்ட்டா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க டேஸ்ட் பண்ணணுமா எல்லா சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியாது அசிடிக் சால்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஆசிடை சாப்பிட்ற மாதிரி தானே அது We have to compare the pH level of the acid and the base. Okay, but they have not mentioned the pH. They have not given any pH paper. Then how? என்னதுடா COO தானே இருக்கு அசிட்டிக் ஆசிட் CH3COOH அதோட ஃபார்முலா அப்படி C1 C2ன்ட்டு போடலாம் அதாவது எப்படி எழுதணுமோ அப்படி தான் எழுதணும் சரி ஓகே சி இப்போ ஒரு சால்ட் கொடுக்குறாங்க லைக் NaCl how will you find whether it is an acidic salt or neutral salt ஓகேவா you have to find what the acid எந்த base combine ஆச்சுன்னா எனக்கு இந்த salt form ஆகும்னு first find பண்ணணும் ஓகேவா acid base combine ஆச்சுனா தான் salt எனக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ ஒரு salt கொடுத்தாங்கன்னா first அது என்ன acid என்ன base ன்னு find பண்ணணும் இது என்ன acid என்ன base combine ஆச்சுனா எனக்கு NaCl find வரும் HCl plus NaOH okay va HCl is a strong acid NaOH is a strong base appa strong acid and strong base ah irundhuchna adu enadu neutral salt okay va so eppadi first salt acid and base find பண்ணுவீங்கனா each salt contains cations and anions so இப்போ ஒரு சால்ட் கொடுத்திருக்காங்க சோடியம் சல்ஃபேட் ஓகேவா so firstல இருக்குது என்னதுனா என்னது cation firstல இருக்குது என்னது cation secondல இருக்குது என்னது anion this cation will be generated from base cation எதில இருந்து எனக்கு ஜெனரேட் ஆகும் பேஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகும் anion எதில இருந்து ஜெனரேட் ஆகும் ஆசிட்ல இருந்து ஜெனரேட் ஆகும் புரியுதா அப்ப Na வந்து will be generated from base என்ன பேஸா இருக்கும் அது சோடியம் ஹைட்ராக்சைடு தான் பேஸ்னாலே ஹைட்ராக்சைடு will be present ஆசிட்னாலே H will be present அப்ப NaO OH சேர்ந்துச்சுனா எனக்கு என்ன பேஸா இருக்கும் அது NaOH so சல்ஃபேட் இருக்க ஆசிட் என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 புரியுதா so each salt contains cation and anion cation base la irundhu generate agum anions edla irundhu generate agum acid la irundhu generate agum okay va cation kuda OH enna panipoinga substitute paniko anion kuda H வந்து என்ன பண்ணிக்கோ add பண்ணிக்கோ respective acid and bases வந்து உங்களுக்கு கிடைக்கும் okay va அப்ப இது என்னது NaOH plus sulfuric acid NaOH is a strong base sulfuric acid is a strong acid அப்ப இது என்ன சால்ட்டா இருக்கும் நியூட்ரல் சால்ட்டா இருக்கும் so find the Find the neutral salt. Ammonium chloride,
sodium carbonate and potassium nitrate. இதுல எது neutral salt ன்னு find பண்ணுங்க. Find the neutral salt in ammonium chloride, sodium carbonate and potassium nitrate. நான் யாரை வேணாலும் கேட்பேன். You have to say what is the acid and base. என்ன acid என்ன base combine பண்ணா எனக்கு respective salt வரும் and what is the neutral acidic இல்ல basic salt ன்னு சொல்லணும். பார்த்தாலே தெரியும் சொல்லு. இத ரப் பண்ணலாமா? இங்க ரப் பண்ணலாமா? Now say what will be the acid and base in ammonium chloride? Ammonium chloride la enna acid enna base? Strong acid weak base. Strong acid weak base. Okay, enna acid enna base? Strong acid weak base. Strong acid weak. See, Cl irundichinaale anion la the acid will be HCl. Nitrate irundichinaale nitric acid. Sulfate irundichinaale sulfuric acid. புரியுதா? So if the acid contains Cl as an anion, the acid will be salt contains Cl as an anion irundishna acid will be HCl. Sulfate irundishna sulfuric acid H2SO4. Nitrate irundishna HNO3. Okay va? So acid will be HCl here. Inga enadu carbonic acid H2CO3. இங்க என்ன ஆசிட் இருக்கும்? நைட்ரிக் ஆசிட். NO3 இருக்கிறதுனால நைட்ரிக் ஆசிட். இங்க பேஸ் என்னது? அம்மோனியம். அப்ப பேஸ் will be அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இங்க என்ன பேஸ் இருக்கும்? NaOH. இங்க என்ன பேஸ்? KOH. ஓகேவா? இப்ப அம்மோனியம் ஹைட்ராக்சைடு is a weak base. HCl is a strong acid. அப்ப nature of the salt is acidic salt. Strong acid. Acid strong இருக்கு, base என்னவா இருக்கு? weak இருக்கு. So nature of the salt will be acidic salt. இங்க NaOH and carbonic acid. Carbonic acid is a weak acid. NaOH is a strong base. So nature of the salt will be basic salt. இங்க KOH என்னது? strong base. Nitric acid is a strong acid. So strong acid plus strong base gives neutral salt. So nature of the salt will be neutral. Okay va? There are only 3 strong acid and strong base. Strong acid la மூணு மட்டும் தான். HCl, H2SO4 உங்களுக்கு இருக்குறதுல. Okay va? HCl, H2SO4 and HNO3. இது மூணு தான் வந்து strong acid. Strong base la only NaOH and KOH. மீதி எல்லாமே என்னதுன்னா weak acid and weak basesல வரும். இதுல கேக்குறியா? fluoric acid இருக்கும். hydrofluoric acid. Okay, strong acid la only 3 are present. HCl, H2SO4 and HNO3. Strong base la NaOH and KOH.
ஓகேவா? எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஆல் குளோரைட்ஸ் ஒரு சால்ட் வந்து அது அசிடிக் சால்ட்டா, பேசிக் சால்ட்டா, நியூட்ரல் சால்ட்டான்னு கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா ஆல் குளோரைட்ஸ் sulfates and nitrates. ஓகேவா? குளோரைட், சல்ஃபேட், நைட்ரேட்ஸ் இது மூணுமே மோஸ்ட்டாக அசிடிக் சால்ட்டில் வரும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், the cation should be except Na and K. Cations Naவும் Kவும் இல்லாமல் வேற எல்லாம் குளோரைட், சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ் will come under acidic salt. See, all chlorides, nitrates, sulfates இருந்துச்சுன்னா மோஸ்ட் அசிடிக் சால்ட்டில் வரும். எப்போ அசிடிக் சால்ட்டில் வரும்னா cations வந்து Naவும் Kவும் இல்லாத பட்சத்தில். சப்போஸ் cations Na Kவா இருந்துச்சுன்னா அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரல் சால்ட்டில் வரும். All chlorides, sulfates, nitrates will be coming under the acidic salt if cation is not Na or K, sodium, potassium. If sodium and potassium is there and it is a chloride, sulfates and nitrates, it will come under neutral salt. மற்றபடி chloride, sulfates, nitrates எதுவுமே இல்லை, வேறு எப்படி வந்துச்சுனாலுமே அது எல்லாமே பேசிக் சால்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாரு குளோரைட்ஸ் இருக்குது. குளோரைட்ஸ் இருந்துச்சுனாலே அது அசிடிக் சால்ட்டில் தான் வரும். ஆனால் கண்டிஷன் என்ன? த கேட்டயான் ஷுட் நாட் பி Na ஆர் K. இங்கே கேட்டயான்ஸ் Naவும் இல்லை Kவும் இல்லை. அப்போ அது என்ன சால்ட்டில் வரும்? அசிடிக் சால்ட்டில் வரும். இங்கே என்ன இருக்குது? கார்போனிக் ஆசிட். நான் குளோரைட்ஸ், நைட்ரேட், சல்ஃபேட்ஸ் இருந்துச்சுன்னா தான் அசிடிக்ஸ்ன்னு சொன்னேன். அப்போது கண்டிப்பாக அது எதில் தான் வரும்? பேசிக் சால்ட்டில் வரும். இங்கே நைட்ரேட் இருக்குது. நைட்ரேட் இருந்துச்சுன்னா அசிடிக்கில் வரும். பட் கண்டிஷன் ஷுட் பி த கேட்டயான் should not be Na or K. இங்கே என்ன இருக்குது? K இருக்குது. அப்போ அது எதில் வரும்? நியூட்ரல் சால்ட்டில் வரும். புரியுதா? சிம்பிளாக இப்படி ஃபைன் பண்ணிக்கோங்க. பட் சம்டைம்ஸ் வாட் ஆசிட் அண்ட் பேசஸ்னோ கொஸ்டின் கேட்டால் யூ ஹாவ் டு ஃபைன். குளோரைட்ஸாக இருந்துச்சுன்னா த ஆசிட் வில் பி HCl, சல்ஃபேட்ஸ்னா சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரேட்ஸ்னா நைட்ரிக் ஆசிட். கேட்டயான்ஸ் கூட ஹைட்ராக்சைடு அயான்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்ட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ காமன் சால்ட், நம்மளுக்கு காமன் சால்ட் என்னது? NaCl. NaClலேருந்து சம் ஆஃப் தி கெமிக்கல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் காமன் சால்ட். சம் கெமிக்கல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் திஸ் காமன் சால்ட்? Common salt is a neutral salt formed by the HCl and NaOH. Common salt வந்து HCl and NaOH இருந்துச்சுன்னா அதில் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதை என்னன்னு சொல்லுவோம்னா ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ராக் சால்ட்னா என்னதுன்னா இந்த காமன் சால்ட்டில் இதிலேருந்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கு காமன் சால்ட். ராக் சால்ட்டை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணோன்னா கிடைக்கிறது தான் என்னது? காமன் சால்ட். ராக் சால்ட்னா எதுவும் இல்லை, அவர் சால்ட்டில் சம் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் என்னது? ராக் சால்ட். த இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் அவர் சால்ட். அதை நம்ம பியூரிஃபை பண்ணும்போது தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காமன் சால்ட் வந்து கிடைக்குது. கடையிலேருந்து எடுக்கிறது தான் ராக் சால்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த காமன் சால்ட்லேருந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பேக்கிங் சோடா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், வாஷிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர். இந்த 4 சால்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 கெமிக்கல்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா அண்ட் ப்ளீச்சிங் பவுடர். ஓகே, ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஓகேவா?
Sodium hydroxide is prepared by the process of chlor-alkali process. இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவோம்னா குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஏன் குளோர் ஆல்கலி ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் தெரியும் ரியாக்ஷனை பார்த்தோன்னு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட் வாட்டர் இங்கே நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம்னா பிரைன் வாட்டர், சி வாட்டரை தான் பிரைன் வாட்டர்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, சால்ட் வாட்டர் இஸ் நத்திங் பட் பிரைன் வாட்டர். இந்த பிரைன் வாட்டரை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியாக பாஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன படிச்சிங்க, எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் படிச்சோமா? எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னால் என்னது நான் அப்போவே சொல்லியிருந்தேன், கேட்பேன்னு சொல்லிட்டு. எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்னாலே என்னென்ன வேணும் நம்மளுக்கு, கேத்தோட், ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட் பார்த்தோமா? எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நீட்ஸ் 3 விஷயம் வேணும், ஒரு கேத்தோட், ஒரு ஆனோட் அண்ட் எலக்ட்ரோலைட். இதில் எது கேத்தோட்? The electrode which was connected to positive terminal is anode. The electrode which was connected to negative terminal is cathode. Okay, positive கூட கனெக்ட் ஆயிருக்கிறது என்னது anode, negative கூட கனெக்ட் ஆயிருக்கிறது cathode. ஓகேவா? இந்த சொல்யூஷன் தான் என்னது எலக்ட்ரோலைட். ஓகேவா? இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண போகிறோம். இந்த பிரைன் வாட்டரில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண போகிறோம். NaCl சொல்யூஷன், NaCl ப்ளஸ் வாட்டர் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சால்ட்டும் வாட்டரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா NaOH, Cl2 அண்ட் H2, சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின் கேஸ் அண்ட் ஹைட்ரோஜன் கேஸ் எனக்கு இதுவாகும். ஸோ திஸ் ஹைட்ரோஜன் வில் பி டெபாசிட்டட் அட் கேத்தோட், குளோரின் வில் பி டெபாசிட்டட் அட் ஆனோட். இந்த NaOH எங்கே இருக்கும்னா நியர் கேத்தோட், கேத்தோடுக்கு பக்கத்தில் வந்து டெபாசிட் ஆகும். Hydrogen gas will be collected at the cathode, chlorine gas will be collected at the anode. NaOH எங்கே வந்து கிடைக்கும்னா நியர் கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை ஏன் குளோர் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே என்ன கிடைக்குது நம்மளுக்கு, குளோரின் கிடைக்குது, கரெக்டா? அண்ட் ஆல்சோ NaOH என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஆல்கலி. ஆல்கலினா என்னது, bases dissolves in water. வாட்டர்ல dissolve ஆகிற bases என்னது, alkali. There are only 2 alkalis ன்னு சொன்னேன், என்னது NaOH and KOH. NaOHம் KOH ரெண்டு மட்டும்னா ஆல்கலி. இங்கே வந்து எனக்கு ஒரு ஆல்கலி வந்து கிடைக்கிறதுனால we are terming it as chlor alkali process ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ யூசஸ் ஆஃப் NaOH, Cl2 அண்ட் H2லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்? இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் நம்ம? சால்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். அதில் நம்மளோட ஸ்டொமக்கோட pH, ஆன்டாசிட்ஸ்னா என்ன? ஆன்டாசிட்ஸ்னா என்ன? What is antacids? நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அதுதான். ஓகே, ஆன்சர் யுவர் அட்டெண்டன்ஸ். ஐஸ்வர்யா, தக்ஷா, ஹெலன், ஜோசிதா, கமலேஷ், கனிஷ்கா, கவின், நிதிஷ், மிருதினி, நிதின், பிரஜின், பிரீத்தம், பிரியரஞ்சன், ராயன், ரேனிட், தர்ஷினி, சாய் தர்ஷன், சஞ்சனா, சந்தோஷ், ஸ்ரீயா, ஸ்ரீநிதி, சந்தோஷ் பிரசன்டாடா, ஸ்ரீநிதி, சுதீஷ், வெற்றிவேல்.
Okay, Ra, you can leave. Thank you, ma'am. Thank you. Thank you.